இதுல வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து என்னன்னா, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அட்டென்ஷன்ல ஆர்கானிக் கான்டென்ட் ஏன் கிரியேட் பண்ணணும்? நிறைய பேர் வந்து இப்போ இருக்கிற சீசன்ல இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு என்ன கான்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இல்லாம இருக்கலாம். எத்தனை பேர் அது மாதிரி இருக்கீங்க? என்ன கான்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சூப்பர். என்ன கொடுக்கணும்னே தெரியல. ஓகே, உங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹேக் வந்து தேர் இஸ் எ வெப்சைட் கால்ட் ஆன்சர் தி பப்ளிக். அதில் ஒரு நாளைக்கு 3 சர்ச் ஃப்ரீயாக பண்ணிக்கிறலாம். ஆன்சர் தி பப்ளிக் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அதில் 3 சர்ச் உங்களால் பண்ண முடியும். அதில் நீங்கள் போயிட்டு கேட்கலாம், உங்களுடைய ஆடியன்ஸ் யாரு? நான் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் ஃபுட் சம்மந்தமாக தேடி இருக்கேன். ஆர்கானிக் ஃபுட் சம்மந்தமாக கூகுளில் என்னென்ன காம்பினேஷன்லாம் சர்ச் பண்ணுறாங்க, அதிகமாக தேடப்படக்கூடிய ஆர்கானிக் ப்ராடக்ட், ஆர்கானிக் ஃபுட் சம்மந்தமா என்னென்ன கேள்விகள் இருக்கு அங்க பாத்தீங்கன்னா, ஆர்கானிக் ஃபுட் வந்து வித்தவுட் ஹெவி மெட்டல்ஸ் என்னென்ன இருக்கு, ஃபுட் ஆர்கானிக் வித்தவுட் கெமிக்கல்ஸ் என்ன, இதுதான் அவங்க மைண்ட்ல இருக்கிற நிறைய கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு நம்மளால ஆன்சர் கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அது எல்லாமே ஒரு இன்ஸ்டாகிராம் கான்டென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நான் ஆர்கானிக் கான்டென்ட் அப்படின்னு மீன் பண்றது உங்களுடைய பிளாக்ஸ், உங்களுடைய லிங்க்டின் போஸ்ட், உங்களுடைய இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், இது எல்லாத்துலேயுமே பணம் செலவு பண்ணாம நீங்களே கான்டென்ட்டை கிரியேட் பண்றதா ஆர்கானிக் போஸ்ட். தோ இட் இஸ் ஆர்கானிக் போஸ்ட், நீங்க அதுக்கு கிரியேட் பண்ண வீடியோக்கு செலவு பண்ணி தான் ஆகணும், உங்க நேரத்தை செலவு பண்ணி தான் ஆகணும். பணம் ஃபேஸ்புக்கு செலவு பண்ணல, பட் உங்களுடைய கான்டென்ட்டை கிரியேட் பண்றதுக்கு நீங்க செலவு பண்றீங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு வியூவரா தான் இருக்கேன். நான் வந்து இது ஒரு சிம்பிளான லாஜிக் என்ன அப்படின்னா, உங்களுடைய கான்டென்ட்டை இன்டர்நெட்ல 7 மணி நேரம் ஒருத்தர் வந்து கன்சியூம் பண்ணிட்டாரு அப்படின்னா அவருக்கு உங்க மேல நம்பகத்தன்மை வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் திங். அதே மாதிரி ஆன்லைன்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாம 2-3 பிளாட்ஃபார்ம்ல உங்களை பார்த்துட்டாரு, ஒரு ஆஃப்லைன் மீட்டிங்ல ஒருத்தர் பார்த்துட்டாரு அப்படின்னா உங்க மேல ட்ரஸ்ட் பில்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. ஸோ மினிமம் உங்களுடைய ப்ராடக்டோ உங்களுடைய சர்வீஸ் சம்பந்தமாவோ 40 கான்டென்ட்டாவது நம்மளால கிரியேட் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் திங் வந்து ரொம்ப ரொம்ப மினிமல் ரெக்யர்மெண்ட். ஒரு 40 வீடியோ கான்டென்ட் எய்தர் இன் யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராம் நம்மளால போட முடியுமா? ரெண்டாவது 7 மணி நேரம் கான்டென்ட் நம்மளால கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்கானிக் பேஸ் ரெடி. ஆனா அதை தாண்டி என்ன தேவைப்படுது அப்படின்னா தொடர்ந்து போடுறப்ப நிறைய மக்களை ரீச் பண்ண முடியும். அதனால கன்சிஸ்டன்சி தேவைப்படுது. இப்போ இதுல ரொம்ப முக்கியமான கேள்வி வந்து என்ன அப்படின்னா, எந்த துறைக்காக கான்டென்ட் கிரியேட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க அந்த துறைக்காக பண்ணுங்க. நிறைய பேர் வந்து இந்த ஃபுட் ரிலேட்டடா, பியூட்டி ப்ராடக்ட் ரிலேட்டடா பண்ணிட்டு, ஆனா அவங்க ஜென்ரேட் பண்ற கான்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்டர்டைன்மெண்ட் கான்டென்ட்டா கொடுத்துட்டே இருப்பாங்க. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கும் இவங்க பிச் பண்ற பொருளுக்கும் சம்பந்தமே இல்லாம போச்சு அப்படின்னா அவங்க பில்ட் பண்ண ஆடியன்ஸ் வேஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், மேக் சென்ஸ்னா? எஸ், ரைட். ஸோ நீங்க முன்னாடியே டிசைட் பண்ணிருங்க யார் உங்களுடைய ஆடியன்ஸ், எதுக்காக நீங்க கான்டென்ட் போடுறீங்க, அந்த கான்டென்ட் அவங்களுக்கு ரிலேட் ஆகுமா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கான்டென்ட் கிரியேட் பண்ணா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் திங்.